பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் ஏற்க வேண்டும் ஏற்க வேண்டும் ஏற்க வேண்டும் ஏற்க நியாயமான கோரிக்கைகளை கோரிக்கைகளை ஏற்க வேண்டும் ஏற்க வேண்டும் ஏற்க வேண்டும் ஏற்க வேண்டும். தமிழக வெற்றி கழகத்தில் மாவட்ட பொதுச்செயலாளர் இல்லையா, வேலை நிரந்தரமும் இல்லையா, அதனால இப்ப 4 நாளா போராடிட்டு இருக்காங்க சார். இன்னும் ஒரு முடிவுக்கு கூட வரல. நாங்க இதுக்கு ஆறுதலா வெற்றி கழகத்துல இருந்து ஆறுதல் தெரிவிச்சிருக்கோம். வெற்றி வேணும்னு அவங்ககிட்ட நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? அவங்க கிட்ட எங்களுக்கு நீங்க மாற்றத்தை கொடுங்க, தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு ஓட்டு போடுங்க, தளபதி உங்களுக்காண்டி வந்திருக்காரு, எல்லாத்தையுமே விட்டுட்டு நீங்க கண்டிப்பா நீங்க இந்த வாட்டி மாற்றத்தை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பான முறையில உங்களுக்கு எல்லாமே நிரந்தரமா கிடைக்கும், மாற்றம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம் சார். அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க முழு மனதோட இருக்காங்க சார். தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம்னு முழு மனதோட இருக்காங்க. எல்லா அரசியலையும் எல்லா இதுவும் அதிருப்தி ஆயிட்டாங்க, வெறுப்பு ஆயிட்டாங்க, எதுவுமே இல்லைன்றனால. அதனால எங்களுக்கு முழு மனதோட இருக்காங்க. இப்ப இவங்க கோரிக்கை எல்லாம் உங்களால தளபதிக்கு சொல்லி செய்ய முடியும்? எங்க தளபதி சின்ன சின்ன மட்டத்துல இருந்து வர்ற கோரிக்கையை தான் சார் பார்ப்பாரு. பெரியன்றத பெருசை காட்டிலேயே சின்ன சின்ன மட்டத்துல அவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, என்ன பண்றாங்கன்றதை எடுத்துட்டு தான் எங்களை வர சொல்லியிருக்காங்க. அதனாலதான் நாங்க தேடி வந்திருக்கோம். இப்போ தாவேகா தொண்டர்கள் யாருமே அவர்கிட்ட நெருங்க முடியல, பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. நீங்க டைரக்டா அவர்கிட்ட பேசி இந்த விஷயத்தை சொல்ல முடியல சார்? எங்களுக்கு மாவட்ட செயலாளர், மாவட்ட துணை எல்லாம் புசியானந்த் சார் இருக்காரு, ஃபுல் நிர்வாகம் பண்றாங்க. அர்ஜுன் இருக்காரு, இவர் நிர்மல்குமார் சார் இருக்காரு. இவங்கிட்ட எல்லாம் போய் தான் சார் போகும். நாங்க கொடுக்கறத இவங்கிட்ட தான் சார் கொடுப்போம். இவங்க எல்லாமே அதுக்குரியதை எல்லாமே பக்காவா கணக்கு பண்ணி தான் சார் பாக்குறாங்க. இப்ப இவங்கள்ட்ட நீங்க பேசும்போது கண்டிப்பா தாவேகாக்கு ஓட்டு போடுங்க பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமா சார், பிரச்சாரம் சார். அவங்க மனசுல இருக்கிறத நாங்க சொல்றோம் சார். இப்ப நான் பேசையில எத்தனை விசில் லேடிஸ் அடிச்சாங்கன்றத பாத்தீங்க, எவ்வளவு கிளாப் பண்றாங்கன்றத. ஏன்னா அவங்க மனசுல ஒரு வெறுப்பு மாற்றம் வந்துருச்சு, வெறுப்பாயிருச்சு. மாற்றம் வேணும், தளபதிக்கு தான் போடணுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க மக்களேவும். இது எல்லார் மனசுக்குமே தெரியுது. இப்ப வெளிப்படையா தெரியல, நீ அடுத்த எலெக்ஷன்ல காட்டுவாங்க சார். எல்லாருமே நிரந்தரமான வேலை வேணும்ன்றாங்க சார், சம்பளம் எக்ஸ்ட்ரா வேணும்ன்றாங்க. அந்த பகுதி நேர வேலைக்கு கூட அதுக்குரிய ஊதியம் இல்லை, ரொம்ப கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க. பென்ஷன் வேணும்ன்றாங்க. மெயின் நிரந்தரமான வேலை வேணும். ஏன்னா இவங்க குழந்தைய பச்சை குழந்தைய பாக்குறது ரொம்ப கஷ்டம். நம்ம பொறுப்பா போய் அவங்க ஒரு தாய்க்கு சமமாதான் போய் அங்க விடுறோம், அங்கன்வாடியிலேயே. அப்ப அவங்க ஒரு தாயா தான் பாக்குறாங்க. அவங்களுக்குரிய ஊதியம் வேணும், அதுக்காண்டி நாங்க வந்திருக்கோம்.